ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக இன்னைக்கு நான் என்ன திரைப்படத்தை கொண்டு வந்திருக்கேன்னா த ஹோஸ்ட்ங்கிற ஒரு கொரியன் திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தோட டைரக்டர் பான் சாங் ஹோவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். முடிஞ்சா அவரோட எல்லா திரைப்படத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். கண்டிப்பா இந்த திரைப்படத்தை நீங்க சின்ன வயசுல கலைஞர் டிவில பாத்திருப்பீங்க. அப்படி நீங்க பாத்திருந்தீங்கன்னா எத்தனை பேரு இந்த திரைப்படத்தை கலைஞர் டிவில பாத்தீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சரி வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு லேப காட்டுறாங்க. அந்த லேப்ல இருக்கிற ஒரு அமெரிக்கன் டாக்டர் அவரோட கொரியன் அசிஸ்டன்ட் பார்த்து, தம்பி இந்த கெமிக்கல் எல்லாத்தையுமே கீழே கொட்டி இருப்பா அப்படின்னு சொல்ல, அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, சார் டைரக்டா அந்த கெமிக்கல் எல்லாத்தையும் சிங்க்ல ஊத்துனோம்னா கடல் வாழ் உயிரினங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்ல, ஆனா அந்த ப்ரொஃபசர் ஊத்துறா அப்படின்னு சொல்ல லிட்டரா அந்த கெமிக்கலை கடல்ல இவங்க கலக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இங்க இருந்து கட் பண்ணா ரெண்டு பேரு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தனுக்கு ஒரு மீன் கிடைக்குது. டேய் மச்சான் இங்க பாரு, வினோதமா ஏதோ ஒரு மீன் இருக்கு, இது என்னன்னு பாரு அப்படின்னு சொல்ல அந்த மீன் ஒருத்தரோட கையை கடிச்சிட்டு அங்கிருந்து ஓட. இப்ப அப்படியே 6 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. அந்த கொரியன் அசிஸ்டன்ட காட்டுறாங்க. அவன் கடலை பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்கான். உலகத்துக்கு நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், இதை மன்னிக்கவே முடியாது, நான் சாக போறேன்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு தண்ணியில விழுந்து சூசைட் பண்ணிக்கிறான். இப்போ இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை பத்தி சொல்லணும்னா எதுக்குமே யூஸ் ஆகாத ஒரு தண்ட சோறு, கடையை பார்த்து கூடான்னு சொன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கான். ரெண்டு பசங்க வந்து பொருளை ஆட்டைய போட போறாங்க. ஹீரோட அப்பா வந்து அந்த பசங்களை துரத்திட்டு அவர் பாட்டுக்கு வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோட அப்பாவுமே தூங்கிட்டே இருக்காம கஸ்டமருக்கு மீன் வேணுமாமா, அதை போய் வறுத்து கூட அப்படின்னு சொல்ல, மீனை வறுக்கும் போது கூட ஒரு பீஸ் எடுத்துவன் அப்படியே தின்னறான். எதுக்கு லாய்க்கு இல்லாதவனா இருந்தாலும் அவன் பொண்ணு மேல எப்பவுமே ரொம்ப பாசமா இருப்பான். அவன் பொண்ணை பார்த்த உடனே என்னாச்சு இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு, சித்தப்பா வந்தானா அப்படின்னு கேட்க, ஹீரோவோட பொண்ணு அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா எனக்கு இந்த ஓட்ட போனை விட்டுட்டு ஒரு நல்ல போனை வாங்கிட்டாங்க, இதை வச்சுட்டு என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, இனி உன ஸ்கூலுக்கு கூப்பிட்டா நீ வா, சித்தப்பா அனுப்பாத, குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல, இவங்க இந்த மாதிரி பேசிட்டே போறாங்க. ஹீரோட பொண்ணு, அப்பா அத்தையோட மேட்ச் இருக்குல்ல, சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோட தங்கச்சி வில்வித்தையில ஒரு பெரிய வீராங்கனையா இருப்பாங்க. இப்ப அவங்க மேட்ச் டிவில போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அவங்க பொண்ணை பார்த்து, பாத்தியா அப்பா உனக்கு புது போன் வாங்குறதுக்காக இத கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் இப்படியே ஜாலியா மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துக்கு ஹீரோவோட அப்பா வராரு. ஹீரோவை பார்த்துமே, டேய் வேலையை பாடுறா, என் பொண்ணு ஆடுறத நான் பாக்கணும்னு இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா இந்த மேட்ச பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே இந்த மாதிரி சாப்பாடு கொண்டு போயிட்டு இருக்கும் போது மக்கள் எதையோ பார்த்து அப்படியே பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே என்னடான்னு போய் பார்த்தா பிரிட்ஜு கடியில கட்லா மீன் மாதிரி ஒண்ணு பெருசா தொங்கிட்டு இருக்கு. இப்ப அப்படியே அது கடலுக்குள்ள குடிக்க எல்லாரும் இருக்கிற பொருள் எடுத்து அந்த கட்லா மீனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி கேன தூக்கி அடிக்க அந்த கட்லா மீன் மக்களை சாகடிக்கிறதுக்காக மேல வந்துருச்சு. எல்லாத்தையும் போட்டு புரட்டி புரட்டி எடுக்குது. வாழை வச்சு இஷ்டத்துக்கு தூக்கி போட்டு விளையாண்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் இதுல இருந்து தப்பிச்சு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கான். மக்கள் சில பேரு இதுகிட்ட இருந்து தப்பிக்கிறங்கிற பேர்ல ஒரு கண்டெய்னர்ல போய் ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த கட்லா மீன் என்ன பண்ணுதுன்னா கண்டெய்னருக்குள்ளேயே போய் சில பேத்த கடிச்சு சாப்பிடுது. நிறைய மக்கள் பயந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு அமெரிக்காக்காரனும் நம்ம ஹீரோவை சேர்ந்து அவங்கள ரிலீஸ் பண்றாங்க. வெளியே வந்த எல்லாத்தையும் துரத்திட்டு ஓடுது. ஒரு குண்டனை அப்படியே கட்லா மீன் கடிச்சு சாப்பிடுறத அமெரிக்காக்காரனும் நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. கல் எடுத்து அந்த கட்லா மீன் மேல அடிக்க குண்டனை சாப்பிட்டுட்டு தான் இவங்களே பாக்குது. இப்ப அந்த கட்லா மீன் அந்த அமெரிக்காக்காரனை கொலை ட்ரை பண்ணுது. அவனுக்கு கையில சரியான அடி. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றானா ஒரு போஸ்ட் கம்பத்தை எடுத்து அந்த கட்லா மீன் அடிக்க அதோட ரத்தம் இவன் மேல பட அந்த கட்லா மீன் அடிச்சுட்டு இவன் அப்படியே ஓடிடுறான். இங்க நம்ம ஹீரோவோட பொண்ணையும் அவங்க அப்பாவையும் காட்டுறாங்க. அத்தக்காரிக்கு கோல்டு மெடல் கிடைக்காம பிரான்ஸ் மெடல் தான் கிடைச்சிருக்கும். பிரான்ஸ் மெடல் கிடைச்சதை நினைச்சு இவ ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அப்பாட்ட சொல்லலாம்னு பார்த்தா கட்லா மீன் தான் எல்லாத்தையும் துரத்திக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோவும் அவங்க பொண்ணை பார்த்துட்டான். அவங்க பொண்ணோட கைய புடிச்சு அப்படியே கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது கால் தடிக்கி அப்படியே கீழே விழுகிறான். இப்ப திருப்பியும் அவன் பொண்ணை கூட்டிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே வர்றான். அதுக்கப்புறமா தான் தெரியுது அவன் கூட்டிட்டு போனது அவன் பொண்ணே கிடையாது. அவன் பொண்ணுக்கு பின்னாடி அந்த கட்லா மீன் ஓடி வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த கட்லா மீனுமே அதோட வாழை வச்சு ஹீரோட பொண்ணை ஹீரோ கண்ணு முன்னாடியே தூக்கிட்டு போயிருது. நம்ம ஹீரோ இதை பார்த்து தண்ணியில குதிச்சு காப்பாத்தலான்னு போறான். ஆனா ஹீரோட கண்ணு முன்னாடியே அவன் பொண்ண கட்லா மீன் முழுங்கறத நம்ம ஹீரோ பாத்துறான். இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா தெரியல. இத்து பிடிச்ச மாதிரி ஆயி போயிட்டான். இப்ப நம்ம ஹீரோட ஊருக்கு நிறைய கவர்மெண்ட் ஆபீசர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் யாரும் இனி இங்க இருக்க கூடாது, உங்களை கொண்டு போய் ஒரு சேஃபான இடத்துல விடுறோன்னு ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் வச்சிருக்காங்க. அந்த ஊர்ல நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. அதனால எல்லாத்துக்கும் சேர்த்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோட தங்கச்சி கறி வரா. அவ வாங்கின மெடல அவங்க அண்ணன்
பொண்ணோட போட்டோ முன்னாடி வச்சு அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோவோட தம்பிக்காரனுமே வந்து ஹீரோவை பிடிச்சு நீலாம் அப்பனாடா, ஒன்னாலதான் பாரு அவ செத்து போயிட்டானே, குடும்பமே சேர்ந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கு. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் போகுது, அழுகிறதுக்கு கொஞ்சம் கூட தெம்பில்லாம எல்லாருமே ரொம்ப சோகமா இருக்காங்க. ஆனா இப்ப அந்த இடத்துக்கு ஒரு ஆபீசர் வரான். அவன் என்ன சொல்றானா, வந்த கிரியேச்சர் மூலமா உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா, அடி இல்ல அதை போய் நீங்க தொட்டீங்களா, அந்த மாதிரி யாரெல்லாம் தொட்டீங்க அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, சார் அதை நான் தொடல, ஆனா அதோட ரத்தம் என் மூஞ்சில பட்டுச்சு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவை ஒரு பையில போட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் தெரியும் நம்ம ஹீரோவோட சேர்ந்து ஒரு அமெரிக்காக்காரன் சண்டை போட்டிருப்பான்ல, அவனுக்கு கூட அந்த கட்லா மீன் மூலமா கொஞ்சம் அடிபட்டு இருக்கும்ல, அந்த மிலிட்டரிக்காரனுக்கு நிறைய வைரஸ் பரவி இருக்கு. இதனால கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, யாரெல்லாம் அந்த மிருகத்தால பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் குவாரண்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவை கொண்டு போய் குவாரண்டைன்ல அடைச்சு வச்சிருக்காங்க. டாக்டருமே ஒரு நாள் வரைக்கும் நீங்க எதையுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ திருட்டுத்தனமா சாப்பிட்டு இருக்கா. இப்ப அவன் போனுக்கு ஒரு கால் வருது. யாரான்னு போன் அட்டென்ட் பண்ணி பார்த்தா அது அவனோட பொண்ணு. அப்பா நானும் சாகல, ஒரு டிச்சு கடியில இருக்கேன், என்ன வந்து எப்படியாவது காப்பாத்திட்டு போயிருங்க, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா, தயவு செஞ்சு என்ன வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு அவன் பொண்ணு உயிரோட இருக்கான்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே சும்மா இருப்பானா, அங்க இருந்து எல்லாத்துக்கிட்டயுமே இத சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போ இங்க இருந்து கட் பண்ணா வைரஸ் பரவிடக்கூடாதுன்னு கிருமி நாசினிய ஊர் ஃபுல்லா தெளிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்து கரெக்டா அந்த கட்லா மீன் வந்து ரெண்டு பேத்தையும் புடிச்சிட்டு போயிருது. ரெண்டு பேத்தையும் புடிச்சிட்டு போய் சாப்பிடாம ஒரு இடத்துல அப்படியே போட்டு வைக்குது. அந்த இடத்துலதான் நம்ம ஹீரோட பொண்ணு இருக்கா. நம்ம ஹீரோட பொண்ணு ஒரு சந்துல ஒளிஞ்சிருப்பா. அவ போன்ல சுத்தமா சார்ஜ் இல்ல. வந்தவங்களோட போன்ல சார்ஜ் இருக்குமான்னு பார்த்தா அவங்க கிட்டயும் இல்ல. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ போலீஸ் ஆபீசர் கிட்ட இதெல்லாம் சொல்ல போலீஸ் ஆபீசருமே பாவம் பொண்ணு செத்து போனதுனால லூஸ் ஐட்டம் போல இருக்குன்னு அவன் சொல்ற எதையுமே நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோட ஃபேமிலிக்கு அவங்க பொண்ணு உயிரோட தான் இருக்காங்கன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் இவங்க சும்மாவா இருப்பாங்க. நம்ம ஹீரோட அப்பா ஒரு பிளான போட்டு குவாரண்டைனோட வார்டுல இருந்து தப்பிச்சு அப்படியே வெளியே போயிட்டு இருக்க ஒரு நர்ஸுக்காரி நம்ம ஹீரோவை கண்டுபிடிக்க இப்ப எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்க அப்படியே பார்க்கிங் லாட்டுக்கு போறாங்க. ஒரு வண்டி ரெடியா இருக்கு. எல்லாமே நம்ம ஹீரோவோட அப்பா வேலை தான். இப்ப இவங்களும் அப்படியே அந்த இடத்துல இருந்து எப்படியோ தப்பிச்சு போயிடுறாங்க. டிவி நியூஸ்ல எல்லாம் இவங்க தப்பிச்சு போயிட்டாங்க, இவங்களை யார் பிடிச்சு தெரியுங்களோ அவங்களுக்கு நிறைய சன்மானம் தருவோம் அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோ ஃபேமிலிய சில பேர் காப்பாத்துனாங்க பாத்தீங்களா. அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பில் அந்த பில்லுன்னு நம்ம ஹீரோ ஃபேமிலி கிட்ட இருக்கிற அத்தனை பணத்தையும் புடுங்கிட்டு விட்டுறாங்க. புடுங்கிட்டு நிறைய கண்ணையும் இந்த காரையும் கொடுத்துறாங்க. இப்ப நம்ம ஹீரோட ஃபேமிலி என்ன பண்றாங்கன்னா ஹீரோட பொண்ணு தேடி அப்படியே கிளம்புறாங்க. ஆனா இந்த மாதிரி இவங்க போயிட்டு இருக்கும்போது எல்லா செக் போஸ்ட்லயும் இவங்களை தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றானா அவன் பொண்ணுக்கு போன் வாங்குறதுக்காக கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சிருந்திருப்பான்ல, அத அவங்க அப்பாட்ட கொடுத்து அவங்க அப்பா லஞ்சமா போலீஸ் கிட்ட கொடுத்துட்டு இப்ப அங்கிருந்து கிளம்புறாங்க. ஒவ்வொரு டிச்சுக்கிட்டையும் போய் இவங்க பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. இப்ப இந்த மாதிரி இவங்க தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. மேல இருந்து இவங்க மேல ஏதோ ஒண்ணு விழுகுது. இத பார்த்த ஹீரோட அப்பாவுமே அந்த கட்லா மீன் இங்கேயும் வந்துருச்சானே மேல நோக்கி சுட பார்த்தாங்க பைப் மட்டும்தான் இருக்கும். இப்ப அந்த இடத்துல ஒரு அண்ணனும் தம்பி இருக்காங்க. இவங்க தான் அப்படிங்களே ஹீரோட கடையில திருட வந்திருப்பாங்க. இப்ப அந்த தம்பிக்கார அவங்க அண்ணனை பார்த்து பசிக்குதுன்னு சொல்ல நம்ம ஹீரோட கடையில போய் கொஞ்சம் உணவை ஆட்டைய போட்டு சாப்பிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோட ஃபேமிலியை காட்டினா ஹீரோட பொண்ணு தேடி தேடி களைச்சு போயிட்டாங்களே. அவங்க கடைக்கு போய் இவங்க உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. இவங்க சாப்பிட்டு இருக்கும் போது அவங்க பொண்ணும் அவங்களோட உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி இவங்க எல்லாரும் நினைச்சு பாத்துக்கிறாங்க. இப்போ இங்க இருந்து கட் பண்ணா இப்ப இந்த ரெண்டு பசங்களும் ரோட்ல அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு அந்த கட்லா மீன் வந்து ரெண்டு பேத்தையும் அப்படியே முழுங்கிருது. இப்போ இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோவோட பொண்ணை காட்டுறாங்க. பாவங்களுக்கு தண்ணி தாக எடுக்குது போல இருக்கு. தண்ணி கிடைக்காம மேல சொட்டுற தண்ணிய நக்கி நக்கி குடிச்சிட்டு இருக்கா. ஆனா இந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்கும் போது அந்த கட்லா மீன் அந்த இடத்துக்கு வர ஹீரோவோட பொண்ணு மூச்சு அடக்கிட்டு அங்கேயே படுத்துக்கிறா. இப்ப அந்த கட்லா மீனும் இவளை மோந்து பார்த்துட்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேத்தையும் சேர்த்து முழுங்குச்சுல, அவங்க ரெண்டு பேத்தையும் துப்பிட்டு அது பாட்டுக்கு போயிருது. நம்ம ஹீரோவோட பொண்ணுமே அந்த அண்ணங்காரனுக்கு உயிர் இருக்கான்னு பார்த்தா பாவம் அவன் செத்து போயிட்டான். ஆனா தம்பிக்காரன் மட்டும் உயிரோட இருக்கான். அந்த தம்பிய பார்த்துட்டு இருக்கும் போது திருப்பி இந்த இடத்துக்கு கட்லா மீன் வர மாதிரி இருக்கு. ஹீரோவோட பொண்ணு பயந்து போயிருக்கா. இப்போ இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோட ஃபேமிலியை காட்டுறாங்க. அவங்கக்குள்ள ஏதோ பேசிட்டு இருக்கும் போது ஹீரோட அப்பா நல்லாவே பாத்துறாரு அந்த இடத்துக்கு அந்த கட்லா மீன் வரத. இத பாத்துட்டு அவரு சும்மாவா இருப்பாரு, கண்ணெல்லாம் லோட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோட அப்பா அந்த கட்லா மீனை பார்த்து ஏம் பண்ணி சொல்றாரு. ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகல. இவங்க இருந்த வீட்டையே அப்படியே தலைகீழா கமித்தி போட இப்போ அப்படியே அவங்க கடைக்கு வெளியே வந்து பார்த்தா அது செத்து போன மாதிரி கிடக்குது. சரி செத்துதான் போச்சுன்னு பார்த்தா அது திருப்பியும் எந்திரிச்சு ஓட இவங்க சுட்டுக்கிட்டு இவங்களும் ஓடுறாங்க. இப்போ அது பாலத்துக்கு பாலம் அது தாவிக்கிட்டே இருக்கு. இவங்களுமே கண்ணை வச்சு சுட ட்ரை
பண்ணிட்டே இருக்காங்க. பாதி புல்லட் எப்படியே வேஸ்டா போக ஹீரோவுமே அவங்க அப்பாவை பார்த்து இதுல இன்னும் ஒரு புல்லட் இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோட அப்பாவுமே அதை வாங்கிக்கிட்டு அதை சாகடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல அவங்க எல்லா பசங்களையும் அணைச்சு விட்டுறாங்க. இப்போ அந்த மிருகமும் வருது. இவருமே சுடலான்னு பாக்குறாரு. பார்த்தா அதுல புல்லட்டே இல்ல. அந்த கட்லா மீன் அவரை அங்கேயே சாகடிச்சிட்டு அது மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே போக நம்ம ஹீரோ இப்போ அதே இடத்துல சோகமா நிக்க அவன் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறான். பேலன்ஸ் இருந்த தம்பிக்காரனும் தங்கச்சிக்காரங்களும் வேற எங்கேயோ தப்பிச்சு போயிடுறாங்க. இப்போ நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த வைரஸ்னால நம்ம ஊர்ல நிறைய பேரு செத்து போயிட்டாங்க. எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஒரு அமெரிக்காக்காரன் டிசீஸால பாதிக்கப்பட்டிருப்பான்ல அவன் செத்து போயிட்டதாவும் நியூஸ்ல சொல்றாங்க. இந்த டிசீஸ் இருக்கிற ஃபேமிலில இருக்கிற ஒருத்த மட்டும் சிக்கிட்டான். பேலன்ஸ் இருக்கிற 2 பேத்த பிடிச்சு கொடுத்தீங்கன்னா நல்ல பணம் தருவா அப்படின்னு சொல்ல ஊர் ஃபுல்லா இவங்களை தேடிட்டு இருக்காங்க. இப்ப இங்க இருந்து கட் பண்ணா தம்பிக்காரனை காட்டுறாங்க. தம்பிக்காரன் கிட்ட ஒருத்த வந்து சார் உங்க அண்ணன் பொண்ணு எப்போ உங்க அண்ணனுக்கு போன் பண்ணாங்க அந்த டைமிங் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா எங்க ஆபீஸ்ல இருந்து உங்க அண்ணன் பொண்ணு எங்க மாட்டிருக்கான்னு லொகேஷனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி இவனோட ஆபீஸுக்கு தம்பிக்காரனை கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா அவனுக்கு பாஸ்வேர்டே தெரியல. சரி சார் நான் போய் மேனேஜர் ரூம்ல பாத்துட்டு வரேன்னு போய் பார்த்தா நம்ம தம்பிக்காரன் ஒருத்தன் கூட்டிட்டு வந்தான் பாத்தீங்களா அவன் கொலிக்ஸோட சேர்ந்து என்ன பிளான் போட்டிருக்கானா நம்ம ஹீரோட தம்பிய புடிச்சு கொடுத்தா பணம் தருவேன்னு போட்டிருக்காங்களே. வர பணத்தை நம்மளா ஷேர் பண்ணிக்கலான்னு இவங்க ஒரு பிளான போட்டிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோட தம்பி பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சு அவங்க அண்ணன் பொண்ணு எங்க இருக்கான்ங்கிற லொகேஷனையும் கண்டுபிடிச்சிடறான். நம்ம தம்பிக்காரனை அங்க இருந்தவங்க எல்லாரும் பிடிக்க வர அவங்க கிட்ட இருந்தெல்லாம் அசால்ட்டா எஸ் ஆயிடுறான். என்னதான் இவன் அங்கிருந்து தப்பிச்சாலும் இவனை துரத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு பிரிட்ஜ் கடியில குதிக்க இவனுக்கு லைட்டா கால் அடிபட்டுருது. மயக்க வர மாதிரி இருக்கு. இவன் மயங்கிறதுக்குள்ள இவன் என்ன பண்றானா அவனோட தங்கச்சிக்கு அண்ணன் பொண்ணு எங்க இருக்காங்கிற லொகேஷனை மெசேஜா அனுப்பி விட்டுறான். இப்ப அப்படியே தம்பிக்காரனும் மயக்க மட்டும் இங்க அப்படியே தங்கச்சிக்காரி காட்டுறாங்க. அவ வெளியே வந்து ஒவ்வொரு டிச்சு அப்படியே தேடிக்கிட்டு இருக்கா. இவ்வளவு ரொம்ப நேரமா தேடுறா. அண்ணன் பொண்ணு இவளுக்கு கிடைக்கவே இல்ல. இப்போ ஒரு இடத்துல குளிச்சுட்டு போனுக்கு சார்ஜ் போட்டாதான் தெரியும். இப்போ நான் தம்பிக்காரன் அனுப்பின மெசேஜ் இப்பதான் இவளுக்கு வருது. இப்ப இந்த லொகேஷனையும் தங்கச்சிக்காரி பாக்குறா. லொகேஷன் கிடைச்ச உடனே தங்கச்சிக்காரி என்ன சும்மாவா இருப்பா அம்பெல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போய் தேடிட்டு இருக்கும் போதே அவன் அண்ணன்காரனுக்கு போன் பண்றா. டே அண்ணா உன் பொண்ணை தேடிதான் போயிட்டு இருக்கேன். எங்க இருந்தாலும் நீயும் சீக்கிரமா அந்த லொகேஷனுக்கு வந்துடு. உன் பொண்ணை காப்பாத்திருவேன்னு போன் பண்ணிட்டு அப்படியே ஹீரோட பொண்ணை தேடி இவ போயிட்டு இருக்கா. இப்ப அந்த கட்லா மீன் அங்க வர அதை பார்த்து அம்பு விடலான்னு இவ பாத்துட்டு இருக்கா. ஆனா அந்த கட்லா மீன் இவளை அடிச்சு போட்டு இவ ஒரு குழிக்குள்ள போய் விழுந்துடுறா. இவ ஒரு சின்ன குழியில விழுந்து கிடப்பா. அதனால அந்த கட்லா மீனால இவளை சாப்பிட முடியல. அது பாட்டுக்கு அங்கிருந்து போயிருது. இப்ப நம்ம ஹீரோவை காட்ட என் பொண்ணை காப்பாத்த போகணும்னு கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் என் பொண்ணு இந்த ரிவர் கடியில தான் இருக்கா. நான் போய் அவளை காப்பாத்தணும் என்ன விடுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ என்ன சொன்னாலும் இவங்க நம்புற மாதிரியே தெரியல. வைரஸ்னால மூளை பாதிக்கப்பட்டிருக்குமோன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட மண்டையில என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே சமயத்துல ஹீரோவோட பொண்ணையும் அந்த குட்டி பையனையும் காட்டுறாங்க. இங்க இருந்து நான் வெளியே தப்பிச்சு போனோன்னு நான் இதை சாப்பிடுவேன் நான் அதை சாப்பிடுவேன்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோட பொண்ணு என்ன பண்றானா அங்கிருந்த எல்லாத்தோட ட்ரெஸ் எடுத்து ஒரு ரோப் மாதிரி பண்ணி மேல இருக்கிற கம்பியில சிக்க வச்சுட்டா. ஆனா இவங்களோட ஹைட்டுக்கு அதை புடிச்சு மேல போக முடியல. இப்ப இதே டைம்ல அந்த கட்லா மீன் வர இவங்க ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த குட்டி பையனோட அண்ணனை அப்படியே சாப்பிட ஆரம்பிக்குது. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோட பொண்ணுமே அது போயிருச்சான்னு பார்த்தா இப்ப இவங்கள சாப்பிடுறதுக்கு அந்த கட்லா மீன் பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோட பொண்ணும் அந்த குட்டி பையனும் அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு நிறைய ஊசி போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட இருந்து ரத்தத்தை எடுக்க இவனோட ரத்தத்தை எடுத்துட்டு இருக்கிற அந்த நர்ஸ பிடிச்சிடுறான். யாராவது கிட்ட வந்தீங்கன்னா வைரஸ் இருக்கிற என்னோட ரத்தத்தை உங்க மேல தெளிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி பயமுடுத்தி அந்த நர்ஸ பிணைய கைதியா வச்சு ஒரு ஆம்புலன்ஸ்ல இவன் அப்படியே தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறான். இங்க அப்படியே தம்பிக்காரனை காட்டினான். அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சு ஒரு பிச்சைக்காரன் தான் நம்ம ஹீரோட தம்பிய இத்தனை நேரமா பாத்துட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. அவன் கிட்ட இருந்து சில பாட்டில வாங்கிட்டு இப்ப நம்ம ஹீரோட தம்பி அங்கிருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோட பொண்ணை காட்டுறாங்க. நம்ம ஹீரோட பொண்ணுமே அந்த தம்பிக்காரனை தொட்டு பார்த்தா அவனுக்கு உடம்பெல்லாம் பயங்கரமா கொதிக்குது. கொஞ்ச நேரம் இப்படியே விட்டா கண்டிப்பா அவன் செத்து போயிருவான். இப்ப நம்ம ஹீரோட பொண்ணுமே வெளியே வந்து பார்த்தா அந்த கட்லா மீன் படுத்து தூங்கிட்டு இருக்கும். இதை விட்டா வேற வழியே இல்லைன்னு அந்த தம்பிக்காரனை கூட்டிட்டு அந்த கைத்த புடிச்சு மேல போலான்னு பாக்குறா. ஆனா அந்த கட்லா மீன் வாழை வச்சு நம்ம ஹீரோட பொண்ணை புடிச்சிருது. இப்ப நம்ம ஹீரோட பொண்ணை அது கீழே விட தப்பிச்சு ஓடலான்னு ஒரு இடத்துக்குள்ள வர்றா. இப்போ இங்க இருந்து கட் பண்ணா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து பாக்குறான். பார்த்தா அங்க ஒரு மனுஷன் எலும்பு கூட இருக்கு. அவனுமே அந்த கைத்த புடிச்சு கீழே வந்து பாத்துட்டு இருக்கான். இப்ப அவனுக்கு மேல அந்த கட்லா மீன் அப்படியே போறத இவன் பாக்குறான். அந்த கட்லா மீனோட வாய்க்குள்ள ஒரு ஸ்க்ரூ
ஸ்கூல் யூனிஃபார்மோட கை ஒண்ணு தெரியுது, அவனோட பொண்ணாதான் இருக்கணும்னு இப்ப மறுபடியும் அதை துரத்த ட்ரை பண்றான். கட்டலாமேன்னு பிரிட்ஜு கடியில அப்படியே வேகமா போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் அதை துரத்திட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கான். நிறைய போலீஸ்காரங்க இப்ப அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரே டிராபிக் ஜாம் ஆகுது. நம்ம ஹீரோட தம்பியும் அங்கதான் இருப்பான். அவனுக்கு ஹெல்ப் பண்ண அந்த பிச்சைக்காரனும் அங்கதான் இருப்பான். இப்போ கவர்மெண்ட் என்ன பிளான் போட்டிருப்பாங்கன்னா, அந்த கட்லா மீனை பிடிக்கிறதுக்குலாம் வழியே கிடையாது. அந்த கட்லா மீன் இருக்கிற அந்த ஆத்துல ஒரு கெமிக்கலை போட்டோம்னா அது செத்து போயிருன்னு ஒரு முடிவு பண்றாங்க. ஆனா இந்த விஷயத்துக்கு எகெயின்ஸ்டா நேச்சர் விரும்புற நிறைய பேரு இப்படி பண்ணீங்கன்னா ஆறு கெட்டு போயிருன்னு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னதான் இவங்க இப்படி போராட்டம் பண்ணாலும் கவர்மெண்ட் கொஞ்சம் கூட பின்வாங்காம அந்த ஆத்துக்குள்ள மருந்தடிக்க ட்ரை பண்ண நம்ம ஹீரோவுமே மருந்தடிக்காதீங்க, என் பொண்ணு உள்ள இருக்கான்னு கதறிக்கிட்டு இருக்கான். இப்ப கரெக்டா அந்த கட்லா மீனும் வெளியே வர இவங்க கரெக்டா மருந்தையும் போடுறாங்க. போட்ட மருந்து கொஞ்சம் வேலை செஞ்சிருக்கும் போல இருக்கு. அந்த கட்லா மீன் அப்படியே தரையில கிடக்க நம்ம ஹீரோ இதை விட்டு வேற வழியே இல்லைன்னு அதோட வாயில தெரியற அந்த சின்ன பொண்ணோட ஸ்கூல் யூனிஃபார்ம அப்படி இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அது அவங்க பொண்ணுதான். அவங்க பொண்ணு கூடயே அந்த குட்டி பையனும் இருக்கான். ஆனா அவங்க பொண்ணு உயிரோட இல்ல, அந்த குட்டி பையன் மட்டும்தான் உயிரோட இருக்கான். நம்ம ஹீரோ அவன் பொண்ணு செத்து போயிட்டான்னு ரொம்ப சோகமா இருக்கான். இந்த விஷயம் அவன் தங்கச்சிக்கும் அவன் தம்பிக்கு தெரிய ரொம்பவே சோகமா இருக்காங்க. அந்த கட்லா மீன் மேல மறுபடியும் மருந்து போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்ப கரெக்டா அந்த கட்லா மீன் நம்ம ஹீரோவை நோக்கி கடிக்க ஓடி வர கையில இருந்த ஒரு கம்பியை வச்சு அதோட வாய நம்ம ஹீரோ கிளிக்க ஆரம்பிக்கிறான். ரத்தம் தெரிக்குது. தம்பிக்காரனும் இருந்த கடுப்புல அதுல ஃபுல்லா பெட்ரோலை ஃபில் பண்ணி அந்த பாட்டில்ல நெருப்ப பத்தி கட்லா மீன் மேல வீச ஆரம்பிக்கிறான். அந்த கட்லா மீன் எதுக்கு பயந்து போய் தெரிச்சு ஓடுது. எங்க போனாலும் அது மேல பாட்டில தூக்கி வீசிக்கிட்டே இருக்கான். இப்ப அந்த கட்லா மீன் லைட்டா வழியில துடிக்க ஒரு பிச்சைக்காரன் இருப்பான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்றானா, அது கரெக்டா வாயை திறக்கும் போது அதோட வாயில பெட்ரோலை ஊத்தி விட்டுறான். இப்ப நம்ம தம்பிக்காரன் என்ன பண்றானா, கடைசி பாட்டில வீசலான்னு போறான். ஆனா பாட்டில் கை வலிக்கு பக்கத்திலேயே விழுந்துருது. இத பார்த்து இவன் லைட்டா சோகமா இருக்க இப்ப தங்கச்சிக்காரி என்ன பண்றானா, அவளோட வில்லுல நெருப்ப பத்த வச்சு குறிப்பாத்து கட்லா மீனோட வாயிலே அடிக்க கட்லா மீன் இப்ப அப்படியே எரிய ஆரம்பிக்குது. ஆனாலும் இது அடங்காம ஹீரோவை கடிக்க போக நம்ம ஹீரோ அதோட வாயிலேயே கம்பிய வச்சு குத்தி அத சாகடிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோவுமே அவ பொண்ணு கூட்டிட்டு வந்த அந்த பையனை எழுப்பி பார்த்தா அவன் உயிரோட இருக்கான். அந்த பையனையும் தன்னோட பையனா வளர்க்கலான்னு நம்ம ஹீரோ ஒரு முடிவு பண்றான். இப்ப அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க, நம்ம ஹீரோ இப்போ ரொம்ப பொறுப்பானவன் ஆயிட்டான். கடையெல்லாம் அவன் தான் பத்திரமா பாத்துக்கிறான். அந்த குட்டி பையனையும் இவன் பத்திரமா வளர்க்க ஆரம்பிக்கிறான். இங்கேயே த ஹோஸ்ட் அப்படிங்கிற திரைப்படம் ஒரு முடிவுக்கு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த திரைப்படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் என்ன திரைப்படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை பாக்குறேன். பாய்.